ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 24ஆம் தேதி. நம்ம மார்க்கெட்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜிஸ்ல 16.2% ஸ்டேக் பிளாக் டீல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 9.3 crore ஷேர்ஸ். இந்த டீலோட வேல்யூ 1938 crore. இந்த ஷேர்ஸ கம்பெனி ப்ரமோட்டர்ஸ் விற்கல. பிளிப்கார்ட், 8 roads, IMM இந்தியா ஃபண்ட் இவங்க தான் செல் பண்ணிருக்காங்க. டீலோட ஆவரேஜ் பிரைஸ் 206 per share. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல டீல் நடந்ததுனால இன்னைக்கு 7% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு ஷேடோ ஃபாக்ஸ். கம்பெனி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஃபியூ இயர்ஸ்ல 27%ல இருந்து 30% growth எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ரெவன்யூவும் 69% growth அச்சீவ் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜி இப்ப எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 4.19% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 209 per share. புக் வேல்யூ 30. ஸ்டாக்கோட PE 106, இண்டஸ்ட்ரியல் PE 26.2, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் 9.66, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.7%. டிவிடெண்ட் ஈல்ட் தரதே இல்லை. டிவிடெண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி 0.13, டெப்ட் 234 crore. ப்ரொமோட்டர் கிட்ட 16.5% தான் ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. Price to book value 7.02, current ratio 1.89, net profit margin last year 2.82%, net profit margin அதுக்கும் மொதல் இயர் 0.25%, preceding இயர்னா மொதல் இயர் கம்பேர் பண்றப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. net profit margin latest quarter and previous quarter கம்பேர் பண்றப்ப latest quarter இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4.58%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 158 crore வச்சிருக்காங்க. HDFC பேங்க்குக்கு யூஎஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் மே மாசத்துல ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ்ல HDFC பேங்க் 45 கோடிக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் காட்டியிருக்காங்க. இது வேறு பேமெண்டா பண்ணிருக்கலாம்னு ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. இந்த செய்தி வெளியானதும் HDFC பேங்க் யூஎஸ் மார்க்கெட்ல 4% வரைக்கும் அன்னைக்கே டவுன் ஆச்சு. அதுக்கு பிறகுதான் 3 லா ஃபார்ம்ஸ், அதுவும் பிரைவேட் லா ஃபார்ம்ஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. இது கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, கோர்ட் கேஸ் கிடையாது, ஜஸ்ட் பிரைவேட் லா ஃபார்ம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இன்வெஸ்டிகேஷனை. இதுக்கு HDFC பேங்க் என்ன ரிப்ளை பண்ணாங்க? நாங்க எந்த தவறும் செய்யல, எங்களுடைய அனைத்து ப்ராசஸும் சரியாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க HDFC பேங்க். யுஎஸ் டாரிஃப் நியூஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். நேத்திக்கு, அதாவது ஜூலை 23ஆம் தேதி யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய டாரிஃபை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னையில இந்த ஜூலை 24ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது. இந்த புதிய ரூல் படி இந்தியால இருந்து யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் செய்யும் சில ப்ராடக்ட்ஸ்க்கு 10% இம்போர்ட் டாரிஃப் போட்டிருக்காரு. அதாவது எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட்டிருக்காரு. முதல்ல இது 12.5% தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப 10% கம்மியா இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஆனாலும் இந்தியால தயாரிக்கப்படும் சில ப்ராடக்ட்ஸ்க்கு யுஎஸ்க்கு போகும்போது 10% கூடுதல் டாக்ஸ் செலுத்த வேண்டியது இருக்கும். இதனால அந்த ப்ராடக்ட்ஸ் யுஎஸ் மார்க்கெட்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஆகலாம். யுஎஸ் எக்ஸ்போர்ட் செய்யற அந்த கம்பெனிஸ்க்கு ஷார்ட் டேர்ம்ல கண்டிப்பா ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் எதிர்பார்த்தது என்னமோ 12.5% வரலான்னு, ஆனா வந்ததோ 10%. இந்த டாரிஃப் இந்தியா டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸப்ஷனும் கொடுக்கல. அதனால இந்தியால இருந்து யுஎஸ் எக்ஸ்போர்ட் ஆகும் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் மீது 10% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கம்போடியா, மலேசியா இந்த சில நாடுகளுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் கிடைச்சிருக்கு. சில கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் அந்த நாடுகள் இந்த எக்ஸ்ட்ரா டாரிஃபை தவிர்க்க முடியும். அதனால இந்தியன் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய காம்படிஷனே இருக்க போதுன்னு தான் சொல்லலாம். யுஎஸ் பையர்ஸ் டாக்ஸ் குறைவா இருக்கிற ப்ராடக்ட்ஸை தான் வாங்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதனால இன்னைக்கு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் ஷார்ட் டேர்ம்ல ப்ரெஷர்ல இருக்கு. என்னென்ன கம்பெனிஸ் பார்க்கலாம். வெல்ஸ்பன் லிவிங், ட்ரைடன்ட், கோகால்தாஸ் எக்ஸ்போர்ட், கேபிஆர் மில், அரவிந்த் லிமிடெட், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் இவங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் கேபிஆர் மில் பார்க்கலாம். 1.62% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1017 per share. வெல்ஸ்பன் லிவிங் 2.73% டவுன் 160 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரைடன்ட் 1.47% டவுன் 24.8 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோகால்தாஸ் எக்ஸ்போர்ட் பார்க்கலாம். 0.21% கிரீன்ல பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் 0.08% டவுன்ல 610 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அரவிந்த் லிமிடெட் பார்க்கலாம். அரவிந்த்
0.31% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 511 per share. 0.09% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 40,255 per share. மோதிலால் ஆஸ்வால் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. கம்பெனி ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இந்த Q1ல ஹை குவார்டர்லி ரிசல்ட் ரிப்போர்ட் செஞ்சிருக்காங்க. சேலஞ்சிங் மார்க்கெட் இருந்தாலும் கம்பெனி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. அசெட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்ல ப்ராஃபிட் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 25% இருந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பிசினஸ் இந்த குவார்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஹவுசிங் பிசினஸ் இப்போதைக்கு ஸ்டேபிளா இருக்கு. அதுக்கப்புறம் கிறிசில் இவங்களுக்கு AA+ ரேட்டிங்கா அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ரீட்டைல் புரோக்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் இந்த குவார்டருக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கிறதா மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கம்பெனி இந்த ஃபினான்ஷியல் இயர் 2400 கோடிக்கும் அதிகமான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வரும்னு நம்பிக்கையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் டவுன் ஆயிருக்கு. அதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ரிசல்ட் வர முன்னாடியே ஷேர் நல்லாவே ஏறி இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, ரீட்டைல் புரோக்கிங் பிஸ்னஸ் இன்னும் வீக்காக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மூணாவது, மார்க்கெட் இந்த நல்ல ரிசல்ட்டை ஏற்கனவே ஷேர் ப்ரைஸில் ப்ரைஸ் இன் பண்ணிட்டாங்க. மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 8.43% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 861 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிப்டி 50 0.80% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி நெக்ஸ்ட் 50 0.49% டவுன். நிப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.86% டவுன். நிப்டி பேங்க் 0.67% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தலாம். நிப்டி 50ல பார்த்தலாம். சிப்லா 2.47% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HDFC Life 0.68% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ், ITC, HCL, டெக்ட்ரெண்ட், ஜியோ ஃபினான்ஸ், நெஸ்லே இந்தியா அண்ட் அதானி என்டர்பிரைசஸ் இவங்க எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. டாப் கெய்னர்னு பார்த்தா சிப்லா தான். லாசஸ் யாருன்னு பார்த்தலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் 3.19% டவுன். எட்டர்னல், இன்ஃபோசிஸ், M&M, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இண்டிகோ, JSW ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாக்டர் ரெட்டி, HMOட்டால், கிராசின், ஹிண்டல்கோ இவங்க எல்லாருமே மோர் தென் 1% எபோவ் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ONGC, HDFC பேங்க், பாரதி ஏர்டெல், ICICI பேங்க், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவங்க எல்லாரும் ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பேங்க் நிப்டில யார் லாஸ்ன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். ஃபெடரல் பேங்க் 0.95% டவுன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 0.92% டவுன். யூனியன் பேங்க், HDFC பேங்க், PNB, ICICI, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், AU பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் கொட்டாக் பேங்க் எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்ஸ்னு யார் இருக்காங்கன்னு பார்த்தா பேங்க் நிப்டில இன்னைக்கு கெய்னர்ஸே கிடையாது. அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் நிப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் 6.04% greenல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே இன்னைக்கு ரெட் தான். செக்டார் வைஸ் பார்த்தோம்னா நிப்டி ஆட்டோ 1.26% டவுன். 2 நாளா நிப்டி ஆட்டோ கிரீன்ல இருந்தது, இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. நிப்டி FMCG டவுன். நிப்டி ஐடி டவுன். நிப்டி மீடியா மட்டும் 0.17% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி மெட்டல் 0.92% டவுன். நிப்டி ஃபார்மா டவுன். PSU பேங்க், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி, கன்சியூமர் டூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், மிட் ஸ்மால் ஹெல்த் கேர், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி அண்ட் டெலிகாம், REID, சிமெண்ட் எல்லாமே இன்னைக்கு டவுன் எக்ஸப்ட் நிப்டி மீடியா 0.17% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.85% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி வேல்யூ 96.53. ஸோ இன்னும் நம்ம ருபி வீக்காக தான் இருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். கோல்ட் ரேட் 24 ஜூலை இன்னைக்கு பெர் கிராமுக்கு 24 கேரட் கோல்ட் 14,433. எஸ்டே கம்பேர் பண்றப்ப 185 rupees கம்மியா இருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,230. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,825. ஸோ எஸ்டே கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு கோல்டோட ரேட். சில்வர் ரேட் பார்த்தலாம். சில்வர் ரேட் 235 பெர் கிராம். எஸ்டே கம்பேர் பண்ணும்போது 5 rupees கம்மியா இருக்கு சில்வரோட ரேட். பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தலாம். $100.11 பெர் பேரலுக்கு. ஸோ எஸ்டே கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இன்க்ரீஸ் தான் இருக்கு.
DAI and FII டேட்டாஸ் பார்த்தலாம். எஸ்டர்டே ஜூலை 23 DAIs நெட் பையர்ஸா இருக்காங்க. 2708.10 crores பை பண்ணியிருக்காங்க. FII நெட் செல்லர்ஸா இருக்காங்க. 2765.70 crores செல் பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங் வியூல நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 15 மினிட்ஸ் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஓப்பன் ஆனதே கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மேக்ஸிமம் எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56,397.20. ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் தென் கீழே 56,024.25. ஸோ அங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ 56,244.70 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தரலாம். இன்னைக்கு டவுன்ல தான் கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. மேக்ஸிமமா 23,762.75 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்க சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,605.50. இப்போ எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 23,706.705.80 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.